நாம் அவனுடைய சமூகத்தில் இந்த இரவு குட் நைட், இந்த இரவு ஸ்பெஷல் ப்ரேயர் குடும்ப ஜெபத்தை நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காலையிலிருந்து கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உங்களுடைய நாம் மேம்படுவதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. இரவெல்லாம் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம், பகலெல்லாம் காத்து வந்தீரே, நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை திருப்திப்படுத்தி எங்களை சமாதான சந்தோஷத்துக்குள்ளே நடத்தும். சுகம் பலன் தாரும். இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமாம். நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவே, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். மனமேட்டி முளைவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அநியாயமாக வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாக வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர். ராஜாவின் உதடுகள் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. சுமத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடைய பையில் இருக்கும், நிறைக்கல்லெல்லாம் அவருடைய சேர். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவர்கள் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரணத்துவதற்கு சமானம், ஞானமுள்ளவன் எவனோ அதை ஆற்றுவான். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும், மேகத்தை போல் இருக்கும். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, அகங்காரி விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலும் சிறுமையானவர்களுடைய மனத்தாழ்மையாக இருப்பது நலம். விவேகத்துடன் காரியம் நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானமுள்ள விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியதனின் போதனை மதியனமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன் கொடு போல் விடும், ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு அவசதமும். மனுஷனுக்கு செம்மையை தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான், அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். வேலையாளன் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்னியை போன்றது அவன் உதடுகள் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவர் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிகிறான். நீதியின் வழியில் ஜீவன் உண்டாகும், நரைமயிரானது மகிமையின் கிரீடம். பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்த்திலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். சீட்டு போடு மடியிலே போடப்படும், காரிய சுத்தியோ கர்த்தரால் வரும். In English, Proverbs 16. The preparation of the heart in man and the answer of the tongue is from the Lord. All the ways of a man are clean in the own eyes, but the Lord weigheth their spirits. Commit their works unto the Lord, and their thoughts shall be established. The Lord hath made all things for himself, yea, even the wicked for the day of evil. Everyone that is proud in heart is abomination to the Lord, and join his hand, he shall not be unpunished. By mercy and truth inquiry is proved, and by the fear of the Lord men depart from evil. When a man's ways please the Lord, he make even his enemies to be at peace with them. Better is a little with righteousness than great revenues without right. A man's heart devises his way, but the Lord directs his steps. A divine sentence is the lips of the king, his mouth transgress not in judgment.
A just weight and balance are the Lord's, all the weights of the bag are his works. It is an abomination to the kings to commit wickedness, for the throne is established by righteousness. Righteous lips are the delight of the kings, and they love him that speak right. The worth of a king is a messenger of death, but a wise man will pacify it. In the light of the king, his countenance is like, and his favor is a cloud of the later rain. How much better is it to get wisdom than gold, and to get understanding rather to be chosen than silver. The highway of the upright is to depart from evil, he that kept his way preserved his soul. Pride goeth before destruction, and a naughty spirit before a fall. Better it is to be of humble spirit with the lowly, that to divide the spoil with the proud. He that handled a matter wisely shall find good, and whoso trusted in the Lord, happy is he. The wise is art shall be called prudent, and the sweetness of the lips increase learning. Understanding is a wellspring of the life, unto him that ate it by the instruction of a fool is full. The art of the wise teacheth his mouth, and the added learning to his lips. Pleasant words are as honeycomb, sweet to the soul, and health to the bones. There is a way that seems right unto a man, but the end thereof are the ways of death. He that labored for himself, for his mouth craved it of him. An ungodly man dipped up evil, and his lips there is a burning fire. A forward man swayed stiff, and a whisper spread chief friends. A violent man entered his neighbor, and leaded him into the way that is not good. He that shuttered his eyes to devise forwardness things, moving his lips, he bringeth evil to pass. The hairy head is a crown of glory, if he found in the way of the righteous. He that is slowly to anger is better than the mighty, and he that ruled his brain than he that take a city. The lot is cast into the lap, but the whole dispersing thereof is of the Lord. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மைப்படுத்துவோம். 108வது பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தொட்டு ஜெயகீதங்களில் 108. E minor 4/4. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே,
எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? நான் சொல்லுவேன், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? வருகையில் எடுத்துக் கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன். வருகையில் எடுத்துக் கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன். ஐயா கூடவே வைத்துக் கொள்வேன். ஐயா கூடவே வைத்துக் கொள்வேன். எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ஐயா எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே. ஐயா தூக்கி எடுத்தவரே. ஐயா தூக்கி எடுத்தவரே. எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உன் விருப்பம் செய்திடுவேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உன் விருப்பம் செய்திடுவேன். ஐயா உன் விருப்பம் செய்திடுவேன். ஐயா உன் விருப்பம் செய்திடுவேன். எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? அன்பு நேயர்களே, நாம் இன்றைக்கும் வாசித்த வேத பகுதியிலே நாம் சுமார் 33 வகையான உணவுகளை நாம் உட்கொண்டிருக்கிறோம். 33 வகையான உணவிலே
இது ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இப்பொழுதும் விசேஷமாய் இன்றைக்குரியதான ஸ்பெஷல் ஆண்டவர் என்ன கொடுக்குறார் அதை ருசிக்கிறோம். அதே அதிகாரம் 13ஆம் வசனம் 16-13. நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நல்லா கவனிச்சிங்களா? குடும்ப ஜபத்தில் உட்குறோம். தம்பி, தங்கச்சி, ஐயா, பிரதர், சிஸ்டர், அம்மா, அப்பா, கவனிக்கல? எப்படி பார்த்தீங்களா? நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவுக்கு பிரியம்தான், அதுலேயும் நிதானமாக பேசணும். ரொம்ப முக்கியம் இல்லை. நானே இன்றைக்கி அது ரொம்ப பார்த்து ரொம்ப கற்றுக்க வேண்டியது. நம்ம இடத்துல நிதானம் குறைவு. குடும்பம் நடத்துறதுக்கு நிதானம் வேணும். ஆமாம், எல்லாத்துக்குமே நிதானம்னா எல்லாத்துக்குமே எதுன்னு சொல்லுவோம். நிதானம் இல்லாமல் குடிச்சிட்டு ரொம்ப அப்படியே குதிச்சு அப்படியே கிடக்கிறான், படுத்து கிடக்கிறான், நிதானமே இல்லைன்னு. ஆனால் அதே இது அவசரப்படுற நீ அதுக்கும் இணைஞ்சி வரும். நிதானமாக பேசுப்பா, அவசரப்படாத. ஸோ நிதானம். ஸோ வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே பெற்றோருக்குள்ளே இது ரொம்ப அவசியம். ஒருத்தர் சொல்கிறார் இப்படி தான் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறது? இந்த வயலை எப்படி அறுத்த? இது ஒருத்தர் சொல்கிறான் அருவாமனையில் அறுத்தாங்க அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்ல இல்லை, இது அருப்பத்தியில் அறுத்தாங்க, அது பல்லுமாக இருக்கும், கேரளா அந்த அருவா அது மூலமாக அறுத்தாங்க, அது பல்லாக இருக்கும். ஏங்க இல்லைங்க, அவங்க கத்தியில் தாங்க அறுத்துருக்காங்க. சார் இப்படி இருக்குது பார்த்தீங்களான்னு அவங்களுக்குள்ளே ஆர்குமெண்ட் பண்ணேன். கடைசியில் இவருக்கு தாங்க முடியல, கோபம் வந்துச்சு. ஒரு குட்டை கண்டார். அந்த குட்டையில் பிடிச்சி ஒரு முக்கிட்டார். முடிய பிடிப்பார், எடுப்பார். எதில் வெட்டினாங்க? கத்திரிக்குவார். சொல்ல இல்லைன்னு ஒத்துக்க மாட்டான். ஆள் காலி, அவனுக்கு பிடிச்சி காலிப்பட்டான். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும், அவசரப்படாமல் இருக்கணும். அது ரொம்ப அவசியம் இல்லையா? வேதத்தில் அதுக்கு ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கு நிதானத்துக்கு. அதை நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். சங்கீதம் 67ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் சொல்லியிருக்கு. 67ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் நமக்கு போதிக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நிதானத்தை குறித்து தாவீது சொல்லுகிறதை நான் பார்க்குறேன். ஆண்டவருடைய மகிமை கூட இருந்து ஒரு பெரிய அதிசயத்தை நாம் காண வேண்டும் என்பது தான் தேவனுடைய மகத்துவத்தின் செயல்கள். நமக்குள்ளே ஒரு நிதானம் இருக்குமே ஆனால் எந்த காரியத்தையும் குடும்பம் நடத்துறதுல செலவு பண்ணுறதுல நிதானம் இருக்கணும். சமைக்கிறத எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்கன்றதை எல்லாம் அள்ளி போட்டுறக்கூடாது, நிதானமாக சமைக்கணும். எவ்வளோ பேசுகிறதுலையும் அப்படி தான். எந்த காரியத்தை இருந்தாலும் எண்ணெய் ஊற்றுறது, தாளிக்கிறதுல எல்லாம் நிதானமாக, சுருக்கமாக, குறைவாக இவையெல்லாம் பார்க்குறோம். 67 நாளில் தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயண்டிட்டு பூமியில் ஜாதிகளை நடத்துவீர், அதனால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகளை கடவார்கள். பாருங்கள், இவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஆண்டவர் விசாரிக்கிறாராம், இது பண்ணுறாரு. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எங்களை விசாரிக்கிறீங்க, எங்களை உயர்த்தி கனப்படுத்துவீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுலேயும் நம்ம ஒன்று பார்த்தோன்னா நீதிமொழிகளில் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவனை அலட்சியம் பண்ணுகிறான். பார்த்தீங்களா? கர்த்தர் நிதானமாக இருக்கிறவனா கர்த்தரை மதிப்பான், கனம் பண்ணுவான், மற்றவெல்லாம் அலக்கழிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு யோபு சொல்கிறாரு. 42ஆம் அதிகாரத்தில் யோபு ரொம்ப சிறப்பான ஒரு காரியம் இல்லையா? 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யோபு சொல்கிறார், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடைய பேசின பின் கர்த்தர் தேமானியை நான் எலிப்பாசி நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதன் மேலும் எனக்கு கோபம் முழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்களும் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நான் பேசும்பொழுது நிதானமாக பேசணும். ஏசு எனக்கு அற்புதம் செய்யலை, இல்லை என் நண்பனை பற்றி இவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆடையாக பேசலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுறார். நீங்கள் நிதானமாய் பேசவில்லை, ஆனால் இப்பொழுது வந்து நிற்கிறீர்கள், என்னுடைய ஆசீர்வாதம் வேணும்னு வந்து நிற்கிறீங்க, ஆசீர்வாதம் எனக்கு கமல் வேணும், எல்லாம் மாட்டிக்கணும்னு வந்து நிற்கிறீங்க. பட் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது அவசியம்.
இதெல்லாம் போட்டுட்டு குடும்பத்தில் நீ சந்தோஷம் பார்க்க முடியாது, சமாதானம் பார்க்க முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இழுக்கும். கடைசினு கையிலங்கெல்லாம் மாட்டின்னு உட்காந்து தூங்கிட்டு தான் இருக்கணும். கர்த்தர் விதித்த விதிக்கு இடம் கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நிதானமாக செயல்படுங்க. அவசரம் வேண்டாம், நிதானமாக செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஆம், 96ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை படித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 96 ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். அவசரப்பட மாட்டார், பொறுமையாக நியாயந்தீர்ப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நம்ம ஜெபம் பண்ண போமா? எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்பா இயேசுவின் அற்புதத்தை நம்ம காணுவோம். இயேசு நம்ம வாழ்க்கையில் வரணும். அவர் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அறிகிறவர். இந்த இயேசுவை நம்பினவர் உன் வாழ்வு செழிக்கும். இந்த இயேசுவை நீ நம்பினால் உன் வாழ்வு செழிக்கும். நம்பிக்கைக்கு நங்கூரமாகிய இயேசு இன்னும் அவருடைய சீச முற்பிதாக்கள், முன்னாடி மனிதர்கள், இவர்களையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய தியாகங்களை நாங்கள் பார்க்கிறோம். செபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த நேரத்தில் செபிங்க. உங்களுடைய எவ்வளவு தாகத்தோடு நீங்கள் என் அருகில் இருக்கிறீர்களோ, என்னை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களோ, என் மேலே வாஞ்சியாக இருக்கிறீர்களோ, அந்த அளவில் நான் என்னுடைய மகிமையை உனக்கு நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஆகவே எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ காரியங்கள் வந்தது. அதிலிருந்தெல்லாம் எப்படியோ நீ மீட்டெடுக்கப்பட்டு நீ ஒன்றுமில்லை என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற எல்லா செயலிலிருந்து விடுவிக்கப்பட்டு நன்மையான காரியங்களுக்கு வாயை திறக்க கர்த்தர் உதவி செய்யும். இது அது என்பதனால என்று சொல்லி எடுத்து போட்டு எந்த விதமான பாதிப்பும் வரவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்கிறார். உம்முடைய மகிமை இறங்கட்டும், இயேசுவின் நாமம் மையப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். என் தேவாதி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். தேவாதி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். சாலமோன், ஓ ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்ட விளையாட்டில் அல்ல, பேச்சில் அல்ல, பலத்தில் ஆண்டவரே நீர் எடுத்து கிரியை செய்கிறவருக்காய் சோதர். எங்கள் அப்பா இயேசுவின் மகிமை வெளிப்படுவதற்காய் சோதர். உன்னையே கெடுத்து விட்டார் ஊழியம் எப்படி? ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கும்படி செபிக்கிறேன். கவலையோடு மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அடுத்த நாள் சிகிச்சைக்கு என்ன முடியாது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை சிகிச்சைக்குள்ளாக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. எங்கள் இலவச வைத்தியர், இலவச வைத்தியர், எங்களுக்கு இலவசமானவர், எல்லாம் எங்களுக்கு இலவசமாக அதில் ஒரு பங்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கே மகிமை. இந்த மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் காக்கும் வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து விடாதபடி உம்முடைய பிள்ளைகள் உண்மை பற்றி கொள்ள கிருபை தரும்படி செபிக்கிறேன். பகலில் மேகம், இரவில் அக்னிஸ்தம் உங்களை பாதுகாக்கும். எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் உண்மை விட்டு மறுதளிக்காதபடி, உண்மை விட்டு தூரம் போகாதபடி, உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். இந்த ஒரே முக்கு சோத்திரம் நிறைய உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை, உம்முடைய அற்புதம் எங்களுக்கு தேவை. ஓ ஆண்டவரே, எங்களுடைய வியப்பு தன்மை எங்களுக்கு அவசியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு, நீங்கள் இதை பார்த்து எங்களுக்கு வேண்டிய பலனை கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு வேண்டிய கிருபை, ஞானம், பலன், சுகம் அதுக்கண்டு பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தர் எப்படியோ நீர் கொண்டு வந்து நிறுத்தி இந்த சூழ்நிலையும் கொண்டு வந்து நிறுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளங்களை காண, உடைந்த உள்ளங்கள் நுறந்து போன இருதயங்கள் கர்த்தர் தேற்றுகிறார். உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை ருசிக்கிறேன் ஆண்டவர். நீர் எங்களை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட பரிசுத்த தெய்வ மகிமை இந்த அந்நாளிலே ஆண்டவரே எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் எங்களுக்கு யாவற்றையும் உணவு உடைக்க உடை உம்மை மயப்படுத்த ஒரு காணி ஆண்டவரே சில நிமிடங்கள் உம்மோடு தரிசிக்க கிருபை தரும்படி செபிக்கிறோம்.
எல்லா தேவர்களிலும் எங்கள் தேவன் உயர்ந்தவர். ஆகவே அவரை எதுவும் அடக்கி வைக்க முடியாததை போல இருக்கிறார். ஆகவே எங்கள் தேவன் உயர்ந்தவர் என்று நிரூபிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஓ ஆண்டவர், ராஜாக்கள் மத்தியிலும் சீசர்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கொண்டு போய் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே நீர் விரும்புகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை கண்ணோக்கி பாங்கப்பா, எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த இரவில் எங்களுடைய படுக்கையில் வந்து நீங்கள் எங்களோட பேசுங்கப்பா. உங்களுடைய முகத்தை பார்க்கணும்ப்பா. என்ன அவளோட கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அவருடைய முகத்தை ஆண்டவரே, அவரும் உடைய முகத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. சகலத்தையும் புதிதாக்குவேன், சகலத்தையும் புதிதாக்குவேன். இந்த வார்த்தை எத்தனை முறை நான் கேட்கிறது, இன்னும் புதிதாக்கப்படவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த வார்த்தை என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. ஆனால் அதை சுதந்திரிக்கிறதுக்குரிய எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு சில நிலைகளை எல்லாவற்றையும் என்னுடைய நாமத்தினாலே அகற்றி போடும்படி ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றி. தொடர்ந்து தேவ பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை இணைத்து உம்முடைய கிருபைகளினால் அவர்களை மூடும்படி ஒப்புக்கொடுக்கிறேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல நித்திரையை கொடுத்து பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளை நல்ல எந்த நித்திரையை கொடுத்து தெய்வ மகிமை விளங்கட்டும். ஆணென்று மெல்ல பெண்ணென்று மெல்ல ஆண்டவர், ஒவ்வொரு சிறு குழந்தையும் நல்ல பெரியவர்கள் எல்லாருக்கும் என் தேவனை இந்த நாட்களில் ஒரே விதமாய் கர்த்தனை அவர்களை மகிமைப்படுத்தி வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சத்துரு தலை கவிழ்ந்து ஓட நித்தமும் கிரியை செய்திட இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த இரவிலும் எங்களுக்கு ஒரு விதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் கட்டுகிறோம். ஆமென். ஏழு நிமிஷம்.